Hi children, welcome to Math Rhythm. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 9 CBSE Mathsல 5th chapter Introduction to Euclid's Geometry இதுல exercise 5.1ல question numbers 1 and 2 solve பண்ணலாம். Exercise 5.1ல first question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Which of the following statements are true and which are false? Give reasons for your answers னு கேட்டிருக்காங்க. நமக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ட்ரூ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரீசனும் நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒன்லி ஒன் லைன் can pass through a single point ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் வச்சோம்னா அந்த பாயிண்ட் வழியா we can draw so many lines. கரெக்டா? ஆனா இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா only one line can pass through a single point ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் பிளேஸ் பண்ணிக்கலாம். Through this point we can draw so many lines இல்லையா? ஸோ இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணலாம், இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணலாம், நிறைய லைன்ஸ் நம்ம இந்த பாயிண்ட் வழியா டிரா பண்ணலாம். இப்படி ஒரு லைன் டிரா பண்ணலாம், இப்படி ஒரு லைன் டிரா பண்ணலாம். ஸோ we can draw so many lines through a single point. கரெக்டா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து false. We can draw so many lines through a single point. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாமா? There are an infinite number of lines which pass through two distinct points. இப்போ நம்ம two distinct points எடுத்துக்கிட்டோம்னா இது வழியா we can draw infinite number of lines ன்னு கொடுத்திருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கலாம். According to axiom 5.1, given two distinct points, there is a unique line that passes through them. நம்ம ரெண்டு distinct point எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஒரு லைன் தான் நம்ம டிரா பண்ண முடியும்ட்டு axiom 5.1ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா நம்ம ஒரே ஒரு லைன் தான் டிரா பண்ண முடியும். இன்னொரு லைன் டிரா பண்ண முடியுமா? இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிற மாதிரி பண்ண முடியாது இல்லையா? இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இது வழியா நம்ம ஒரு லைன் தான் டிரா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ the given statement is false. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? A terminated line can be produced indefinitely on both sides. ஒரு terminated lineனா ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த லைன் செக்மெண்ட்டை நம்ம எவ்வளவு தூரம் வேணா ரெண்டு சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஆல்ரெடி யூக்ளிட்ஸோட பாஸ்டுலேட்ஸ்ல பார்த்துருக்கோம். யூக்ளிட்ஸ் பாஸ்டுலேட் 2 says that a terminated line can be produced indefinitely. யூக்ளிட்ஸோட செகண்ட் பாஸ்டுலேட்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். A terminated line can be produced indefinitely. லைன் செக்மெண்ட்டை தான் இங்க terminated line ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஏபின்றது ஒரு லைன் செக்மெண்ட், தட் இஸ் டெர்மினேட்டட் லைன். இது வந்து நம்ம இந்த சைடும் எவ்வளவு தூரம் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இந்த சைடும் எவ்வளவு தூரம் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். therefore the given statement is true. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? If two circles are equal, then their radii are equal. ரெண்டு சர்க்கிள் ஈக்குவலா இருந்தா அதோட ரேடியை ஈக்குவலா இருக்கும்னு கொடுத்திருக்காங்க. This statement is true. ஏன்னா two circles equalனா அது ரெண்டு கோயின்சைட் ஆகும் இல்லையா? ஸோ ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகும்போது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ், ரேடியை, சென்டர் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி யூக்ளிட்ஸ் ஆக்சியம் 4ல இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ யூக்ளிட்ஸ் ஆக்சியம் 4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா திங்ஸ் விச் கோயின்சைட் வித் ஒன் அனதர் ஆர் ஈக்குவல் டு ஒன் அனதர். ரெண்டு திங்ஸ் ஒன்று மேலே ஒன்று கோயின்சைட் ஆச்சுன்னா அது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் டூ சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சர்க்கிளும் ஈக்குவலாக இருந்தால் they will coincide with one another இல்லையா? ஸோ ரெண்டும் கோயின்சைட் ஆகும்போது அந்த ரெண்டு சர்க்கிளோட சென்டர், ரேடியஸ், சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே கோயின்சைட் ஆகும். ஓகேவா? If two circles are equal, then they will coincide with each other. So their centers, boundaries coincide and radii will also coincide. ஓகே, ஸோ ரெண்டு சர்க்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகும். கோயின்சைட் ஆகும்போது சென்டர், பவுண்டரி, ரேடியை எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, therefore the given statement is true. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா in figure 5.9 if AB is equal to PQ and PQ is equal to XY then AB is equal to XY. ஓகே, ஏபின்ற ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பிக்யூன்ற ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ஒய்ன்ற லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி வந்து பிக்யூக்கு ஈக்குவல். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவல். அதே மாதிரி PQ is equal to XY then AB is equal to XY. யூக்ளிட்ஸோட ஆக்சியம் 1ல பார்த்துருக்கோம் இல்லையா? things which are equal to the same thing are equal to one another ன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? AB is equal to PQ and XY is also equal to PQ. யூக்ளிட்ஸ் ஆக்சியம் 1ல நம்ம என்ன பார்த்தோம்? things which are equal to the same thing are equal to one another. இப்போ ஏபியும் பிக்யூக்கு ஈக்குவலாக இருக்கு, எக்ஸ்ஒய்யும் பிக்யூக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ we can say AB is equal to XY இல்லையா? ஸோ AB is equal to XY. ஓகே, அப்போ the given statement is true. Therefore the given statement is true. புரியுதா?
இப்போ A is equal to B, C is equal to B னா we can say A is equal to C. கரெக்டா? அதே மாதிரி ABயும் PQவும் equal, XYயும் PQவும் equal. அப்போ we can say AB is equal to XY. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். Give a definition for each of the following terms. Are there other terms that need to be defined first? What are they and how might you define them? இப்போ நமக்கு சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கெல்லாம் டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை டிஃபைன் பண்ணும்போது அதில் இன்னும் வேற ஏதாவது டேர்ம்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணுமா அப்படின்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, பேரலல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த பேரலல் லைன்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 or more lines that lie in the same plane which are equidistant from each other and they never intersect each other. ஸோ பேரலல் லைன்ஸ் என்ன, ஒரு சேம் பிளேன்ல 2 லைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 லைன்ஸ்க்கு இடையில உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அந்த 2 லைன்ஸும் எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அது வரைக்கும் சேமா தான் இருக்கும். அந்த 2 லைனுமே எப்பவுமே இன்டர்செக்ட் ஆகாது. இப்போ நம்ம ஒரு லைன் எடுத்துக்கிறோம், இன்னொரு லைன் வந்து நம்ம இப்படி டிரா பண்றோம். அதாவது இது ரெண்டுக்கும் இடையில உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த லைன் எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அவ்வளவு தூரம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இன்னொரு லைன் டிரா பண்றேன். ஸோ இந்த 2 லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் அந்த லைன் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அது வரைக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதே போல் இந்த 2 லைனுக்குள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பேரலல் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது, ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போயிட்டே இருக்கும். ஓகே, இதை தான் நம்ம பேரலல் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ பேரலல் லைன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? 2 or more lines that lie in the same plane which are equidistant from each other and they never intersect each other. ஓகே, இப்போ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும்னு பார்க்கலாம். Other terms need to be defined வந்து lines and plane. ஓகேவா? லைன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம், பிளேன்னா என்னன்னு பார்க்கலாம். லைன்னா என்ன? It is always straight and it has no end points. லைனுக்கு எப்பவுமே end points கிடையாது இல்லையா, அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். It extend indefinitely in both directions and it has only length, no thickness. லைனுக்கு வந்து லென்த் மட்டும்தான் இருக்கும், thickness இருக்காது. It is one dimensional. ஸோ இப்போ ஒரு லைன் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து இந்த டைரக்ஷன்லையும் இந்த டைரக்ஷன்லையும் நம்ம எவ்வளோ தூரம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஒன்லி லென்த் மட்டும்தான் இருக்கும், திக்னஸ் இருக்காது. ஓகேவா? இது வந்து 1 dimensional. நெக்ஸ்ட் பிளேன் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் a flat surface that extends infinitely in all directions. It is 2 dimensional. It has only length and breadth. It has no thickness. ஒரு பிளேன்ன்றது என்னன்னா ஒரு flat surface. ஸோ இப்படி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம், இதுதான் ஒரு பிளேன். இதை வந்து நம்ம 4 டைரக்ஷன்லையுமே எவ்வளோ தூரம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைரக்ஷன்லேயே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இந்த டைரக்ஷன்லேயே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதர் 2 டைரக்ஷன்ஸ்லையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், ஒன்லி லென்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் இருக்கும், இதுக்கு திக்னஸ் இருக்காது. ஸோ இப்போ புரியுதா பேரலல் லைன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதில் வர்ற லைன் அண்ட் பிளேனையும் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். The lines which intersect each other at right angle, that is 90 degree, are said to be perpendicular lines. ஸோ 2 லைன் வந்து நமக்கு 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா they are known as perpendicular lines. இப்படி ஒரு லைன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு லைன் எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 90 டிகிரியா இருக்கணும். ஸோ இது வந்து 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இந்த லைன்ஸை நம்ம பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த சைடும் 90 டிகிரி தான் இருக்கும், இங்கேயும் 90 டிகிரி தான் இருக்கும், இங்கேயும் 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ 90 டிகிரி அதாவது ரைட் ஆங்கிளில் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதை நம்ம பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னு சொல்கிறோம். இதில் அதர் டேர்ம்ஸ் நீட் டு பி டிஃபைன்ட். வேற என்னென்ன டேர்ம்ஸ் இதில் டிஃபைன் பண்ணலாம்? லைன்ஸும் ரைட் ஆங்கிளும். லைன்ன்றது என்ன? இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் அண்ட் இட் ஹேஸ் நோ எண்ட் பாயிண்ட்ஸ். இட் எக்ஸ்டெண்ட்ஸ் இன்டெஃபினைட்லி இன் போத் டைரக்ஷன்ஸ் அண்ட் இட் ஹேஸ் ஒன்லி லென்த், நோ திக்னஸ். ஓகேவா? இதுக்கு வந்து லென்த் மட்டும்தான் இருக்கும், திக்னஸ் இருக்காது. இட் இஸ் 1 dimensional. அந்த லைனை வந்து நம்ம 2 சைடுமே எவ்வளோ தூரம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள்னா என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் an angle which is exactly equal to 90 degrees. ஒரு ஆங்கிள் 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்தால் அதை தான் நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, லைன் செக்மெண்ட். ஸோ இப்போ லைன் செக்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் விச் ஹேஸ் 2 end points, ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட், அண்ட் இட் ஹேஸ் அ ஃபிக்ஸட் லென்த் விச் கேன் பி மெஷர்ட். ஸ்ட்ரைட் லைனில் ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் லைன் செக்மெண்ட். ஓகேவா? லைன் செக்மெண்ட்டுக்கு நமக்கு எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு லைன் செக்மெண்ட். இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், இதுக்கு ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். இந்த லைன் செக்மெண்ட்டோட லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதர் டேர்ம்ஸ் நீட் டு பி டிஃபைன்ட் வந்து பாயிண்ட் அண்ட் லென்த். ஸோ பாயிண்ட்னா என்னன்னு பார்க்கலாம்.
it is represented by a dot and it has no dimensions. பாயிண்ட்ன்றது என்ன, ஒரே ஒரு டாட். இதுக்கு டைமென்ஷனே கிடையாது இல்லையா, லென்த் பிரெத் திக்னஸ் எதுவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லென்த். லென்த்னா என்ன, it is the measurement of the distance between two points. It is how long an object is from one end to the other. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு எவ்வளோ லாங்கா இருக்கோ அதை தான் வந்து நம்ம லென்த்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டிஃபைன் பண்ணணும்னு பார்க்கலாம். ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டு எனி பாயிண்ட் ஆன் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்ல எந்த பாயிண்ட் வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா, அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர்ல உள்ள பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள்னு சொல்றோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் the radius of a circle. So இந்த மாதிரி நம்ம சென்டர்ல இருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல உள்ள எந்த பாயிண்ட் கூட வேணா கனெக்ட் பண்ணலாம், அதுதான் ரேடியஸ். ஓகே, so other terms need to be defined என்ன, point and center. பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா, it is represented by a dot and it has no dimensions. பாயிண்ட்க்கு வந்து டைமென்ஷன்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் சென்டர்னா என்னன்னு பார்க்கலாம். it is a point inside the circle which is equidistant from every point on the circumference of a circle. சென்டர்ன்றது என்னன்னா சர்க்கிள்க்கு இன்சைட்ல உள்ள ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்ல உள்ள எல்லா பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஓகே, அதுதான் நம்ம சென்டர்னு சொல்றோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்ல எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சென்டர்ல உள்ள பாயிண்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன டேர்ம் டிஃபைன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்க்கலாம். It is a quadrilateral with 4 equal sides and 4 right angles. Square is a quadrilateral. Quadrilateralன்றது என்ன, ஒரு closed polygon which has 4 sides and 4 angles and 4 vertices இல்லையா. ஸோ இதுதான் ஒரு ஸ்கொயர். கரெக்டா, இதுக்கு வந்து இந்த 4 சைட்ஸுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்ல தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 4 ஆங்கிளுமே ரைட் ஆங்கிளா இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வேற டேர்ம்ஸ் என்னென்ன டிஃபைன் பண்ணலாம். குவாட்ரிலேட்ரல் அண்ட் ரைட் ஆங்கிள்ஸ். குவாட்ரிலேட்ரல்னா என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் எ க்ளோஸ்டு பாலிகன் தட் ஹேஸ் 4 சைட்ஸ் 4 ஆங்கிள்ஸ் அண்ட் 4 வெர்டிசஸ். இட் இஸ் 2 டைமென்ஷனல். இதுக்கு வந்து திக்னஸ் கிடையாது. ஓகேவா, இதுல பாலிகன்றது என்னன்னா இட் இஸ் அ க்ளோஸ்டு 2 டைமென்ஷனல் ஷேப் ஃபார்ம்டு வித் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். வேர்டெக்ஸ்ன்றது என்னன்னா அந்த பாலிகனோட எட்ஜஸ் மீட் பண்ற இடம் தான் நம்ம வேர்டெக்ஸ்னு சொல்றோம். ஓகேமா, நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் எப்படி டிஃபைன் பண்ணலாம். இட் இஸ் an angle which is exactly equal to 90 degrees. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் கிளியரா இருக்கா. ரிமைனிங் கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.